இவங்களோட எடைக்கற்களும் அளவீடுகளும் பார்ப்போம். இவங்க வந்து நிலத்தை அளக்கிறதுக்கு எல்லாமே வெண்கலத்தால் ஆன இந்த ஸ்கேல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த டேப் மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்குள்ள தான் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களோட இந்த அளவுகள் இருக்குல்ல, இந்த அளவுகள் எல்லாமே கனசதுர வடிவ எடைக்கற்களால் ஆன இந்த அளவுகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து எந்த ரேஷியோவில் வந்து இவங்களோட அந்த அளவீடுகள் இருக்கலாம். இப்போ இருக்க 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி அவங்களோடது எப்படி இருந்திருக்குன்னா, இந்த ரேஷியோவில் இருந்திருக்குன்னா 1:2:4:8:16:32 இப்படிங்கிற பைனரி மெத்தடா, அதாவது இரும மடங்கு முறையில் தான் இவங்களோட இதெல்லாம் இருந்திருக்கு. 1:2:4:8:16:32 அந்த மாதிரி தான் அவங்களோட அளவீடுகள்லாம் இருந்திருக்கு. இதில் அவங்க சொல்லக்கூடிய இந்த 16 அப்படிங்கிற இந்த இரு மடங்கு முறை 16ங்கிற ரேஷியோவுக்கு எவ்வளோ கிராம் வந்து சொல்கிறாங்கன்னா 13.63 கிராம் அளவீடுகள் வந்து கொண்டதாமா. ஓகே, இது பார்த்தாச்சு. இது ஹராப்பா மக்கள் வந்து நம்மளோட 1 இன்ச் அப்படிங்கிறத அவங்க 1.75 சென்டிமீட்டருக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தது தான் 16ங்கிற ரேஷியோவை வந்து அவங்க 13.63 கிராம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி இருக்கிறதுலையே இவங்களோட காலகட்டத்தில் சேர்ந்ததுலேயே ரொம்ப சின்ன ஒரு மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு தந்தத்தால் செஞ்ச ஒரு அளவுகோல் இருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1704 mm ஒரு சின்ன ஒரு தந்தத்தில் அவ்வளோ மைன்யூட்டாக மெஷர்மெண்ட்ஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க. இதை பற்றி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட முத்திரைகளும் இவங்களோட எழுத்துக்களும் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து நார்மலாக சொல்ல போனால் இந்த ஸ்ட்ரேட்டைட் வந்து செம்பு, சுடுமண், தந்தம் இதில் தான் அவங்களோட முத்திரைகள்லாம் பதிச்சு வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட எழுத்து முறைகள் வந்து பார்ப்போம். இவங்களோட ஹராப்பா பகுதியில் பார்த்தோன்னா 500க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து கொண்ட அந்த சிறு எழுத்து தொகுதிகள் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளோ எழுத்துக்கள்? 5000 எழுத்துக்கள். அடுத்து வந்து இது கூட அவ்வளோ முக்கியம் இல்லை. அடுத்து வந்து 26 குறியீடுகள் கொண்டு ஒரு நீளமான ஒரு எழுத்து தொடர் ஹராப்பால் காணப்பட்டதாமா. ஒரு நீளமான எழுத்து தொடர் எவ்வளோ 26 குறியீடுகளை கொண்டது. இது என்னது? குறியீடுகள், சிம்பிள்ஸு. இது வந்து எழுத்துக்கள் 5000 எழுத்துக்கள்னு கேட்டால் 5000, குறியீடுகள்னு கேட்டால் 26 குறியீடுகளை கொண்ட நீளமான எழுத்து தொடர் வந்து ஹராப்பால் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களோட எழுத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளை மாதிரி தான் இடது புறத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வலது புறத்தை நோக்கி திரும்ப வலது புறத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். திரும்ப வலதுலேருந்து திரும்ப இடது பக்கம் இப்படி போயிருந்துருக்காங்க. இப்படி எழுதி திரும்ப இப்படி போயிருந்து இப்படி தான் வந்து ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வரிசையில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, டாடா, பை பாய்.